ஹாய் தஃபி சொல்றி. ஆ என்ன படத்துக்கா? நாளைக்கா? சான்ஸே இல்ல. என்னால வர முடியாது. நாளைக்கு எனக்கு லேப் டி. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி தராங்க. இப்ப விட்டுட்டா அப்புறம் புரியவே புரியாது. சரி. சூப்பர் தலைவர் படம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. நாளைக்கு கிளாஸ்க்கே சொல்லிடுங்க. மகனே மாசம் ஃபர்ஸ்ட் கிளாஸே பங்க் பண்றோம். ஏண்டி நீ தான் பங்க் அடிச்சு குட்டிச்சவர் ஆயிட்டு இருக்க. இதுல உன் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டுக்கிற. அவங்களாவது கிளாஸ் கவனிப்பாங்கல்ல. ஏ லூசு, நான் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்ததே அந்த கிளாஸ் எடுக்கிற சார் கிட்ட தாண்டி. அவரும் தீவிரமான தலைவர் ஃபேன். எப்படி? ஏன்னா நீ ஆர்ட்ஸ் நான் சயின்ஸ் அதானே சொல்ல வர. அதான் தெரிதுல சாவடி. ஐயோ அம்மா டைம் ஆயிடுச்சுமா. என்ன எக்ஸாம் போயிட்டு வரேன். என்ன பத்திரமா போயிட்டு வாடி தங்கம். நல்லா எக்ஸாம் எழுதணும்னா ஓகே. சரி, பார்த்து பத்திரம். ஏய், உனக்கு எக்ஸாம் தானே? கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. 10 மணிக்கு தான்மா எக்ஸாம். டைம் இருக்குமா? ஏண்டி சீக்கிரமா போனா உட்காந்து படிக்கலாம்ல. ஐயோ ஏமா, எக்ஸாம் ஹால் வரைக்கும் புக் எடுத்துட்டு போய் படிக்க என்ன சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நினைச்சியா? எப்போ படிச்சத இப்ப கேட்டாலும் சொல்ற ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்மா நானு. எதையாவது லூசு மாதிரி உளறிட்டு இருப்ப. தள்ளு, போய் சமைக்கணும், வேலை கிடக்கு. ஹலோ, ஒரு காஃபி. தண்டம் தண்டம். நல்ல மார்க் வாங்கி ஒரு வேலை கிடைக்கல. இதுக்கு தான் உனக்கு அவ்வளோ ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வச்சேனா நானு? ராத்திரி பகலா படிச்சது, டியூஷன் பண்ணது எல்லாம் வேஸ்டா போச்சு. டா, ஒண்ணுமே பண்ணாம அவ கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டா. ஆனா உனக்கு ஒரு வேலை கிடைக்கல. மா, அவ படிக்கிறதும் நான் படிக்கிறதும் ஒண்ணாமா? அவ சயின்ஸ் குரூப்மா. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது எவ்வளவு படிக்கணும் தெரியுமா? என்னால முடியாதுன்னாமா நான் அந்த குரூப்பே எடுக்கல. இப்ப என்ன, அவதான் 95% எடுத்திருக்கால. கேம்பஸ் இல்லன்னா என்னமா வேற நல்ல வேலை கிடைக்குமா? ஏய், நீ சும்மா நிறுத்து. இந்த பாரு, உங்க அத்தை பொண்ணெல்லாம் செலக்ட் ஆயிட்டா. உங்க அத்தை இப்ப எனக்கு கால் பண்ணி தொலைவா. இப்ப என்ன சும்மா அத்தை அத்தைன்ற? அத்தைய வந்து வேலை வாங்கி தர போறாங்க அவளுக்கு? போ, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு. கடுப்பேத்தாதீங்க, என்ன என்னமோ பண்ணி தொலைங்க. சரி விட்ரி. இன்டர்வியூ நல்லா தாண்டி பண்ணேன். ஏன் செலக்ட் ஆகலன்னு சத்தியமா தெரியல. சரி பரவாயில்லடி. அம்மா சொல்றது கரெக்ட் தாண்டி. இவ்ளோ கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா முழிச்சு படிச்சும் 95% வாங்கி எனக்கு வேலை கிடைக்கல. ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ உன்ன மாதிரி நானும் ஜாலியா இருந்திருக்கலாம்ல. இப்போ உனக்கு வேலை கிடைக்கலன்னு நீ ஃபீல் பண்றியா, இல்ல இவளுக்கெல்லாம் வேலை கிடைச்சிச்சேன்னு ஃபீல் பண்றியா? இங்க பாருடி, இந்த 95% மார்க் உனக்கு வேலை வாங்கி தராது. அதை தாண்டி உனக்கு ஸ்கில்ஸ் வேணும்டி. உன் திறமை தான் உனக்கு வேலை வாங்கி தரும். உன் ஃபியூச்சரையும் டிசைட் பண்ணும். லைஃப்ல எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. இந்த வேலையும் அப்படிதான். நான் மார்க்கை நம்பல, என்னோட ஸ்கில்ஸை நம்பினேன், வேலை கிடைச்சிருச்சு. நீயும் உன்னோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கோடி. இந்த கம்பெனி இல்லைன்னா என்ன, வேற நல்ல கம்பெனியில உன்னை கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. நீ ஏன் அழுற? தெரியல, நீ அழுவுறது பார்த்தா எனக்கும் அழுக வருது. என்ன அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியல. உன்னை திட்டினாலும் அடித்தாலும் சண்டை போட்டாலும் நீ என் பக்கத்துலேயே இருக்கணும். உன்னை யார்கிட்டயும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டேன், அம்மா கிட்ட கூட.